ஒட்டுமொத்தமாவே மத்திய அரசு ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டா அதை மாநில அரசு எல்லா அளவிலும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க, மக்களுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு அதை பார்த்து கொண்டு நம்ம இந்த பதில நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க செவிக்கே அடுத்தது இது போகுதான்ற கேள்வியே எனக்கு இருக்கு. ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, நான் இருக்கின்ற வரை என் மண்ணில் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராதுன்னு அறிவிக்கிறாங்க. இதே மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் ஒரு அனுமதியும் வழங்குறாங்க. இந்த முரணை நீங்க பாக்குறீங்களா? இப்ப இந்த செய்தி முதலமைச்சர்கள் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்குதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இல்ல அவங்களுக்கு சொல்லப்படுதா சொல்லப்படலையா? இல்ல ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் போராடி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி தான் அரசை கவனப்படுத்த வேண்டியிருக்கு. அரசு முழுசாக இதுல செவிமடுத்து இதற்கான அதிகாரிகள் அமைச்சு இதுக்கான ஆய்வு குழுக்கள் போட்டு இதற்கான நடவடிக்கையை முறையாக செய்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு. அதனுடைய தொடர் நிகழ்வா தான் இதை நம்ம பாக்குறோம். இதை ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிறைவேற்றலன்னா மக்களுக்கான ஒரு வாக்குறுதி இருக்குல்ல, இவங்க வாக்குறுதி இவங்க நிறைவேற்றலன்னா மக்களுக்கான வாக்கு என்ற உறுதித்தன்மை இருக்குல்ல, அதை அவங்க காண்பிப்பாங்க என்றதுக்கான ஒரு ஆயத்தமா தான் இதை நாங்க பாக்குறோம். இந்த தேர்தலை மையப்படுத்தியாவது சொன்னபடியாக அவங்க இந்த நிலங்களை பாதுகாத்து கொடுக்கணும். ஒன்னும் இல்லைங்க, நீங்க ஒரு அரசியல்வாதியா அல்லது இந்த ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆளா இல்லாம ஒரு தனிப்பட்ட மனிதரா பாருங்களேன். ஒரு தனிப்பட்ட ஒரு சாமானியனா பாருங்க. ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தின் மூலமாக வளம் பெருகும், உணவு உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்யலாம், வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம், அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் வருகிறது என்பதை தாண்டி ஒரு மாவட்டத்தை மூணா பிரிச்சு ஒரு பாகத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்க எடுத்துட்டு போய் இதுல உள்ள இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வை? எங்க வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, உங்களை விருந்தினரா நான் உபசரிப்பேன், கவனிப்பேன், அது ஒரு ஆரோக்கியமான பார்வை. நீங்க வாங்க எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுரண்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டு என்னைய வீட்டை பூட்டிட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்றது என்ன மாதிரியான பார்வை? அது சரியில்லை இல்லைங்களா? அது தர்மம் இல்ல பாருங்க. அதுதான் அதை இவங்க கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட. ஒண்ணுமே இருக்காதுங்க, அந்த அறிக்கையில இருக்குங்க, ஒண்ணுமே இருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை கிராமம்னு நான் சொல்றேன். ராமநாத மாவட்டத்தில் உள்ள தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், கே வேப்பங்குளம், பூக்குளம், சடையநேரி, கீழ சிறுபோது, வள்ளக்குளம், பனையடி நேந்தல், கடம்போடை, நல்லுரிக்கை, அரியக்குடி, இரா காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், அலமநேந்தல், சீனங்குடி, அழகர்தேவன் கோட்டை, அடந்தனார் கோட்டை, ஏ மணக்குடி ஆகிய இடங்கள்ல தான் அவங்க எடுக்கிறாங்க. இது போக கடல்ல எடுக்கிறாங்க. 147 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கடல்ல எடுக்கிறாங்க பரப்பளவுக்கு. இதுல என்ன அப்படின்னா முற்று முழுவதுமாக இதனுடைய நிலத்தடி நீர் எப்படி அந்த வாய்க்கால்கள் வடிகால்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3000 மீட்டர் அளவிற்கான ஒரு ஆழ்துளை கிணறு அமைச்சு அது உள்ள இருந்து முதல்ல நீர் தான் வெளியேறும், அதுக்கப்புறம் தானே எண்ணெய் கழிவுகள் வெளியேறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா கடல் மட்டத்தினுடைய நீர் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த மொத்தம் முழுவதுமாக ஒரு உப்பு நீரோடைய தாக்கமாவே அந்த 2 மாவட்டங்களும் மாறிடும். விவசாயம் முற்று முழுவதுமா பொய்த்து விடும், சுத்தமா ஒன்னும் இருக்காது. நிலத்தோட தன்மையே ஓர் நிலமா மாறிடும், நல்ல நிலம் ஓர் நிலமா மாறிடும். அதே போன்று கடல் சூழியலும் மாறும். இப்ப இந்த 2 சூழியலுடைய தன்மை மாறுச்சு அப்படின்னா அங்க உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கான சூழலே அங்க இல்லாம போயிடும். அப்ப சுற்றுச்சூழலை முற்று முழுவதுமாக டெட் சி அப்படின்னு அறிவிக்கணும்ன்ற மாதிரி. குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானைன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் ஏற்கனவே உப்பூர்ல ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான ஒரு நில கையகப்படுத்துதல தொடங்கி வேலையும் தொடங்கினாங்க. பல்வேறு கட்ட போராட்டம். எனக்கு தெரிந்து நான் 2013 இருந்து அந்த போராட்டத்தில் நான் ஒரு நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போதிலிருந்து அந்த போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 போராட்டங்களுக்கு மேல அந்த போராட்டங்கள்ல நடந்திருக்கும். 20 முறைக்கு மேல ஸ்டே வாங்கியிருக்கிறோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போய் 20 முறைக்கு மேல ஸ்டே வாங்குறோம். அவங்க ஸ்டே உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. சுத்தியும் பாத்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் கொண்ட பகுதிங்க. நீங்க போனீங்கன்னா குளம் மாதிரி கிடக்கும். எந்த சூழ்நிலையிலும் அலை அடிக்காது. நீங்க எவ்வளவு காத்தடிச்சு புயல் அடிச்சாலும் அந்த பகுதியில் குளம் மாதிரியே தேங்கி இருக்கு. அந்த இடத்துல 6 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த பாலத்தோட முனையில போய் நின்று பாத்தீங்கன்னா இலங்கை ஈழம் தெரிவதாக சொல்றாங்க. நீங்க போய் நின்று பாருங்க. அப்ப எவ்வளவு தூரம் ராமநாதபுரத்துக்கும் ஈழத்துக்குமான தொலைவு ரொம்ப குறைவு. அதுல 6 கிலோமீட்டருக்கு கடல்ல நீங்க பாலம் கட்டுறீங்க. ஒரு மிகப்பெரிய ராட்சத பைப் லைனை புதைக்கிறாங்க. அந்த அனல் மின் நிலையம் செயல்பட்டதுன்னா 2 ஃபாரன்ஹீட் அளவிற்கான தண்ணியை சூடா கடல்ல செலுத்துவாங்க. அலை அடிக்கிற கடல்ல கூட
அந்த சூடான தண்ணி போகும்போது மடிச்சு மடிச்சு அடிச்சு விட்டு ஒரு வழியா அந்த அந்த வெப்பத்தன்மையை மாத்தும். ஆனா நீங்க அப்படியே கிடக்கிற ஒரு கடல்ல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கான பாசியினங்கள் இருக்கக்கூடிய ஏற்கனவே பவளப்பாறைகள் உடைப்படுது அப்படின்ற சூழல்ல மன்னார் வளைகுடா ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி, இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி ரிசர்வ் பகுதி, அது தடை செய்யப்பட்ட பகுதி கிட்ட எப்படி இது போன்ற அனுமதிகளை வழங்குறீங்க? இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? நீங்க உங்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கொண்டு வாங்க. இதே பத்திரிகையாளர் சந்திப்புல நான் உட்கார்றேன், நீங்க எனக்கு கிளியரன்ஸ் கொடுங்க, இதெல்லாம் நாங்க கரெக்டா இந்த சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். நான் சில கேள்விகள் வைக்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க திட்டத்தை நடத்தி கொள்வதற்கு நாங்களே மக்கள் சார்ந்து நாங்க ஒத்துழைப்பு தரோம். முற்று முழுவதுமாக அந்த சட்டத்தை சிஆர்எஸ் சட்டத்தை புறக்கணிப்பதாகத்தான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. சொல்லுங்க. தெரியும் இல்ல, இது ரெண்டு வகையா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டாலே இதனுடைய பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். நான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கான அந்த பகுதியில் அவங்க சரியா ஆய்வு பண்ணாம அந்த மின்சாரத்துறையிலிருந்து என்கிட்ட அதுக்கான அறிக்கை இருக்கு, நான் வேணா உங்களுக்கு தரேன். 80 கோடி ரூபாய் நஷ்ட இழப்பீடு கொடுத்திருக்கிறேன். அவங்க வேலையை சரியா செய்யாம ஒவ்வொரு தொழிற்சாலையும் வரும்போது வருவதற்கு முன்பு எப்படி ஆய்வு செய்யறாங்களோ அது மாதிரி வந்த பின்பும் ஆய்வு செய்யணும். அது போன்ற ஆய்வே செய்யறது இல்ல. இன்னும் சொல்ல போனால் கடல் சூழியல்ல கடலோர மாவட்டத்துல கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எரோஷன் அதிகமா இருக்குது. உலகத்திலேயே அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்கு. அப்படி ஒரு அபாயகரமான ஒரு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஏன்னா கடல் பகுதியை 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. கடற்கரையிலிருந்து 12 நாட்டிகல் மைல் வரைக்கும் மாநில அரசனுடைய எல்லை, 12 நாட்டிகல் மைல் இருந்து 50 நாட்டிகல் மைல் வரைக்கும் மத்திய அரசனுடைய எல்லை, 100 நாட்டிகல் மைல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம், 100 நாட்டிகல் மைலுக்கு மேல போயிட்டா அது சர்வதேச எல்லை. இப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க. எங்களுக்கே தெரியாதுண்ணே, எங்க கடல்ல தான் பிரிச்சு வச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த 12 நாட்டிகல் மைலையே 5ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவுல எது மத்திய அரசு கையில எது மாநில அரசு கையிலன்னு தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பெரும்பாடு. இதுல எந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எங்களுக்கு இல்ல, அதிகாரிகளுக்கே கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 12 நாட்டிகல் மைல் என்பது மாநில அரசுடைய அதிகாரம். ஆனா அந்த சிஆர்எஸ் 1 ஜோன் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு. இதுக்கான கிளியரன்ஸ் யார் தருவாங்க அப்படின்னா ஒன்னு மேரிடைம் போர்டு கிட்ட வாங்கணும்ன்றாங்க. மேரிடைம் போர்டு யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல்ல இருக்கு, அங்க வாங்கணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் சிஆர்எஸ் கிளியரன்ஸ் அவங்க தான் தருவாங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை சென்ட்ரல் லெவல்ல ஒன்னு வாங்கணும், ஸ்டேட் லெவல்ல ஒன்னு வாங்கணும். இப்ப சென்ட்ரல் கிளியரன்ஸ் கொடுத்ததுன்னா ஸ்டேட் அதை மறுக்க முடியாதுங்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா வாய்ப்பூர்வமா சொல்றாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாவோ எழுத்துப்பூர்வமா சட்டப்பூர்வமா இல்லவே இல்லை. முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றுகின்றது செயல்தான் அது. எங்களால மத்திய அரசு பண்ணிடுச்சுங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்கு மத்திய அரசு இங்க இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாநில அரசு ஒரு அரசு? இதுதான் எங்களுடைய கேள்வியா இல்ல. நாங்க நிறைய முறை தமிழர் அதிகாரம் சார்பா மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பொது தளங்கள்ல நம்ம அதுக்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சார்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கிறதா இருந்தா அதுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுது. அதனால நம்ம அங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட்டு தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் சரி